வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டோட 4 ஸ்டெப்ஸ் ஆக்டிவிட்டிய வந்து பார்க்க போறோம். ஸோ எந்த மாரி ஆக்டிவிட்டி நடக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல, நம்ம எப்ப என்ட்ரி ஆகலாம், எப்ப எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இது வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்க நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் ஆக்டிவிட்டி எப்படின்னா, பிரைஸ் வந்து ஒன் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி வந்து பிரைஸ் வந்து ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப் ட்ரெண்ட்ல. இந்த க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஒரு இடத்துக்கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ப்ரைஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, அந்த ஸ்டாப் ஆன இடத்துக்கிட்ட டெவலப்மெண்ட் ஆகும். டெவலப்மெண்ட் ஆகும்போது நம்ம ஒரு இடத்துட்ட ஒரு ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் கண்டினியூவாக ப்ரைஸ் போயிட்டுருக்கு. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு ஒரு இடத்துக்கிட்ட ப்ரைஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. அந்த ப்ரைஸ் ஸ்டாப் ஆகிற இடத்துக்கிட்ட நம்ம வந்து ப்ரொஃபைலை மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணி பார்த்துட்டு ப்ரொஃபைலில் மெர்ஜ் பண்ணி நம்ம எந்த இடத்துட்ட ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ப்ரொஃபைலை மெர்ஜ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து செக் பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ப்ரைஸ் வந்து ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஒரு இடத்துட்ட வந்து ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகிற இடத்துட்ட வந்து டெவலப்மெண்ட் ஆகும். டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் எதில் கொடுக்கும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் கொடுக்கும். ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் நமக்கு வந்து ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எந்த இடத்துக்கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டாப் ஆகுது, எந்த இடத்துக்கிட்ட ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரே டைரெக்ஷனில் போகுது. இந்த இடத்துக்கிட்ட வந்து ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகிறதுல வந்து நம்ம வந்து ப்ரொஃபைலை மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிச்சிடலாம், எந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம வந்து எந்த இடத்துட்ட வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ, அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துட்ட வந்து ஃபைல் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கிறோம். அப் ட்ரெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபைல் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எங்கே இருக்குது? 580 இருக்குது. ஸோ ஒரு ப்ரைஸு கண்டினியூ ஒரு டைரெக்ஷனில் போகுது. ஒரு இடத்துட்ட ஸ்டாப் ஆகிறதுல வந்து ஃபைலை மெர்ஜ் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ப்ரைஸ் வந்து திருப்பி சென்டர் பாயிண்ட் டிபிஓ சென்டர் டிபிஓ கவுண்ட்டுக்கிட்ட, இது பேர் மோடுன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ப்ரொஃபைலில் நிறையா நேம் சொல்லுவாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் டெஸ்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்டில் போய் டெவலப்மெண்ட் ஆகும். இதுதான் 4 விதமான ஸ்டெப்ஸ் ஆக்டிவிட்டி. இது வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணேன். எதுக்கான இது பியூர் அண்ட் பியூர் அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கு. ப்ரைஸ் ஒரு டைரெக்ஷனில் போகுது. இந்த இடத்துக்கிட்ட ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகி டெவலப்மெண்ட் ஆகும். டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு டெஸ்ட் பண்ணும். ஸோ 3 ஆக்டிவிட்டி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஆக்டிவிட்டி இந்த இடத்துக்கிட்ட ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு சென்டரை வந்து டெவலப் ஆகும். இதுதான் 4 விதமான ஆக்டிவிட்டி மார்க்கெட்டில் நடக்கிறது. இது உங்களுக்கு சாம்பிள், நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கை சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நம்ம டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்கையும் பார்ப்போம். டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக் வந்து நான் ஏசியன் பெயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் செட்டப் பார்க்கலாம், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெண்ட் செட்டப் நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக ப்ரைஸ் ஃபால் ஆகி இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம உன்னோட அப் ட்ரெண்டு பார்த்ததுக்கு இது ஆப்போசிட்டு தான். ஸோ ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ப்ரைஸ் கண்டினியூவாக ஒரே டைரெக்ஷனில் இது ட்ராவல் ஆகுது. இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. இது வந்து 2வது ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரைஸ் வந்து ஒரே டைரெக்ஷனில் வருது. 2வது இடத்துக்கிட்ட ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஃபைலை வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறணும். மெர்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கால்குலேட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எந்த இடத்துட்ட இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது இருக்குது. ப்ரைஸ் வந்து
ப்ரைஸ் வந்து அப்ல போயிட்டு திருப்பி என்ன ஆகும் சென்டர் பாயிண்ட்ல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஏன்னா அந்த டிபியூ கவுண்ட் அதிகமாக மோர் தென் 40 வந்தால் தான் இது ஃபுல்லி டெவலப்டு பில்க்கு. அதனால ப்ரைஸ் போய் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு சென்டர் பாயிண்டில் டெவலப் ஆகும். இதுதான் 4 விதமான மார்க்கெட் ஆக்டிவிட்டி. இது வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ல ப்ரைஸ் ஒரு டைரக்ஷனில் ஆகி ஸ்டாப் ஆகி ஃபைலில் மெர்ஜ் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி சென்டர் பாயிண்டில் போய் டெவலப் ஆகும். இதோட ஆப்போசிட் தான் டவுன் ட்ரெண்ட். ப்ரைஸு ட்ராவல் ஆகும், ஒரே டைரெக்ஷனில் ஸ்டாப் ஆகும், மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் போய் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி சென்டர் பாயிண்டில் வந்து டெவலப் ஆகும். இந்த 4 விதமான ஆக்டிவிட்டி தான் பேசிக் ஸ்டெப்பு எல்லா மார்க்கெட்லேயும். இது ஆக்சுவலாக வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேட்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் இந்த 4 விதமான ஆக்டிவிட்டி தான் நடக்கும். அது வந்து நீங்கள் மந்த்லி சார்ட்லேயும் வச்சுக்கலாம், வீக்லி சார்ட்லேயும் வச்சுக்கலாம், டெய்லி சார்ட்லேயும் வச்சுக்கலாம். ஆனால் ப்ராசஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஆக்ஷன் ப்ராசஸ் வந்து சேம் தான். இதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்கு இதே மாதிரி தான். ப்ரைஸ் ஒரே டைரெக்ஷனில் வரும், ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டாப் ஆகி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் போய் ரிஜெக்ட் ஆகி டெவலப்மெண்ட் ஆகும். இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு. இந்த 4 விதமான ஆக்டிவிட்டி தான் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் நடக்கும். இந்த ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ என்ட்ரி எடுக்கலாம், எப்போ எக்ஸிட் ஆகலாம், அந்த பெல்கோ ஷேப் வந்து ஃபுல்லி டெவலப்ட் ஆயிடுச்சா, எல்லா தகவலும் உங்களுக்கு கிடச்சிரும். இதை வச்சு நீங்கள் மார்க்கெட்டில் எந்த ஒரு நஷ்டம் இல்லாமல் 80% ப்ராபபிலிட்டியில் ட்ரேட் பண்ணலாம். வேறு எதுவும் என் நேயர்கள் விற்பதுக்காண்டி தமிழில் போட சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த 4 ஸ்டெப் தான் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வீடியோ வந்து நான் தமிழில் போடுறேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஆக்ஷன் ப்ராசஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து நீங்கள் இது பண்ணலாம். உங்களோட என்ட்ரி எக்ஸிட்டு ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோடய இமெயிலுக்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி எதுவும் தகவல் வேணும்னா எனக்கு மெயில் அனுப்பிச்சி விடுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நேர்லயே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.